ரிசல்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எஸ் பிளாக்ல இல்லை பி பிளாக்ல இந்த மெட்டல் கொடுத்துருக்காங்க, இந்த காம்பவுண்ட் இந்த எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எலமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நேச்சர் இருக்கு, கான்ஃபிகரேஷன் மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. அது இன்ஸ்டன்ட் வந்து ரொம்ப முக்கியம். எப்பவுமே இன்ஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். நான் நீட் எக்ஸாம் மட்டும் சொல்றேன், இல்லை சொல்லல உங்களோட இதுலேயே சொல்லுவேன். எது நீங்க ஃபோக்கஸ் அதிகமாக வச்சுருக்கீங்களோ அதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க, எதில் ஃபோக்கஸ் கம்மியாக இருக்கீங்களோ அதை மஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எப்பவுமே சொல்லுவேன். ஃபிசிக்ஸ் யாருல வீக்காக வருதோ ஃபிசிக்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரி வீக்காக இருக்குன்னா கெமிஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது இன்ஆர்கானிக் ஆர்கானிக்காக நீங்கள் பிடிச்சி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு 12th ரொம்ப முக்கியம். 12th அதிகமாக கொஸ்டின் சொல்லுவேன். ஆக்சுவலாக 11th நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணலாம், ரொம்ப இல்லை, ஆனால் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். கெமிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு ஆர்கானிக் ரொம்ப முக்கியம், ஃபிசிக்கல் ரொம்ப முக்கியம்.